பாதுகாப்பு தரப்பில் இருந்து அரசியலை அகற்றிய ஜனாதிபதி. இடியுடன் கூடிய மழை, வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள எச்சரிக்கை. ஜாலில் இடம்பெற்ற சுண்ணக்கல் அகழ்வு தொடர்பில் அமைச்சர் சந்திரசேகர் காட்டம். வடக்கு கிழக்கு மக்களின் அரசியல் தீர்வு, முன்னாள் தமிழ் எம்பியின் கோரிக்கை. தமிழ் மக்களுக்கு காவல்துறையினர் வழங்கியுள்ள விசேட அறிவுறுத்தல். வெளிநாடொன்றில் இருந்து யாழ்ப்பாணம் வந்த 50 மில்லியன் மர்ம பொருள். சிஐடியின் விசாரணைக்கு தயாராகும் அடுத்த முன்னாள் அமைச்சர். கடும் பனிப்பொழிவினால் விமானங்களை ரத்து செய்த நாடு. இலங்கையின் தேசிய பாதுகாப்பு துறையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா குறிப்பிடத்தக்க மாற்றங்களை செய்து வருகின்றார். இதன்படி அவர் தூரநோக்கம் மற்றும் அரசியல் கலந்தவர்களின் பதவிகளில் மாற்றங்களை செய்துள்ளார். அதன் அடிப்படையில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவினால் பல்வேறு துறைகளுக்கு நியமிக்கப்பட்ட பாதுகாப்பு படையின் தலைமை தளபதி பதவியை நீக்கியதாகும். 2009 முடிவடைந்த பிரிவினைவாத போரின் போது இந்த பதவி பயனுள்ளதாக இருந்த போதிலும் அது காலாவதியானது. முன்னதாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திடம் இருந்து தமது பதவியின் காலத்தை நீட்டிக்கொள்ள அவர் எடுத்த முயற்சிகளும் நிராகரிக்கப்பட்ட ஊடகம் குறிப்பிட்டுள்ளது. இதனை அடுத்தே அவர் கடந்த செவ்வாய்க்கிழமை ஓய்வு பெற்றார். இதைத் தொடர்ந்து ராணுவ தளபதியாக இருந்த முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவுக்கு விசுவாசமான விக்கும் லியனகேயும் சேவை நீட்டிப்பை கோரிய போதும் அதனையும் ஜனாதிபதி அனுரகுமார வழங்கவில்லை. இந்த நிலையில் அவரும் பதவி விலகினார். அதற்கு பதிலாக ராணுவ தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் லசந்த ட்ரொட்ரிகோ நியமிக்கப்பட்டுள்ளார். அதே நேரம் இலங்கை கடற்படையின் புதிய தளபதியாக வைஸ் அட்மிரல் காஞ்சனா பமுனுகொடா நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த வாரம் ராணுவ தலைமையகத்திலும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. மேஜர் ஜெனரல் சில்வெஸ்டர் பெரேரா ராணுவ செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். மேஜர் ஜெனரல் நிலந்த பிரேமரத்ன துணை தளபதியாகவும், பிரிகேடியர் நலங்க மல்சிங்க செயற்பாட்டு இயக்குநராகவும், மேஜர் ஜெனரல் தினேஷ் உடுக்கம பொது பணியாளர்கள் இயக்குநராகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். மேலும் ராணுவ புலனாய்வு இயக்குநரகத்திலும் பல மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. அதன் இயக்குநர் பிரிகேடியர் சந்திக்க மகானந்திலக திட்ட அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளார். ராணுவ புலனாய்வு இயக்குநராக பிரிகேடியர் தீப்த அரியசேன பொறுப்பேற்றுள்ளார். கிழக்கு மாகாணம் மற்றும் முல்லைத்தீவு மாவட்டத்தின் சில இடங்களில் சிறிதளவான மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது. சப்ரகமுவ மாகாணம் மற்றும் காலி, மாத்தறை, கண்டி மற்றும் நுவரேலியா மாவட்டங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் இடைக்கிடையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன் அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேல் சப்ரகமுவ, மத்திய, தென் மற்றும் ஊவா மாகாணங்களில் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடுவதுடன் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்று வரும் சுண்ணக்கல் அகழ்வின் விளைவுக்கு அரசு அதிகாரிகள் நிச்சயம் பொறுப்பு கூற வேண்டும் என கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். யாழ் தென்மராட்சியில் சட்டவிரோதமான முறையில் சுண்ணக்கல் அகலப்படுவதாக கூறப்படும் இடங்களை அமைச்சர் சந்திரசேகர் நேற்று பார்வையிட்டுள்ளார். இதன்போது பிரதேச மக்களிடம் கலந்துரையாடும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அத்துடன் சட்டவிரோதமான முறையில் சுண்ணக்கல் அகலப்படுவது தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் என அமைச்சர் சந்திரசேகர் காட்டமாக தெரிவித்துள்ளார். இதேவேளை தென்மராட்சி பிரதேசத்தின் சரசாலை வடக்கு மற்றும் மந்துவில் பகுதிகளில் சுண்ணக்கல் அகலப்பட்டு வரும் இடங்களை அமைச்சர் நேரில் சென்று ஆராய்ந்துள்ளார். இந்த விஜயத்தின் போது அமைச்சருடன் நாடாளுமன்ற உறுப்பினர் கணநாதன் இளங்குமரன் மற்றும் அதிகாரிகள் சிலரும் உடன் சென்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. வடக்கு கிழக்கு இணைந்த ஒரு மாநிலமாக தமிழ் மக்கள் சுயாட்சியுடன் வாழக்கூடிய அரசியல் அமைப்பை புதிய அரசாங்கம் உருவாக்க வேண்டும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். வவுனியா கோவில்குளம் பகுதியில் நேற்று இடம்பெற்ற ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் நிறைவேற்று குழு கூட்டத்தின் பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். நடந்து முடிந்த தேர்தல் தொடர்பாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் நிறைவேற்று குழு உறுப்பினர்கள் 2 தடவை இணையவழி ஊடாக கலந்துரையாடியுள்ளோம். நேற்றைய தினம் இடம்பெற்ற கூட்டத்தில் வரவிருக்கும் உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடர்பில் கலந்துரையாடினோம். அத்துடன் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியை கிராம மட்டங்களில் பலப்படுத்துதல் தொடர்பாகவும் பல்வேறுபட்ட ஆரோக்கியமான கருத்து பரிமாற்றங்கள் இடம்பெற்றன. முக்கியமாக எதிர்வரும் உள்ளூராட்சி தேர்தலில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியாக தற்போது அங்கம் வகிக்கும் 5 கட்சிகளும் போட்டியிடும். எம்முடன் இணைந்து பயணிக்கக்கூடிய ஏனைய தமிழ் கட்சிகளுடனும் கலந்துரையாடி அவர்கள் இணங்கும் பட்சத்தில் இணைந்து போட்டியிட உள்ளோம். வடக்கு கிழக்கு மாகாணங்களில் தமிழ் தேசிய பரப்பில் அங்கம் வகிக்கின்ற தமிழ் கட்சிகளுடன் இது தொடர்பில் பேசுவதாகவும் தீர்மானங்களை எடுத்துள்ளோம். அதன்படி எதிர்வரும் பிப்ரவரி 1வது வாரத்தில் ஜனாதிபதியாக தமிழ் தேசிய கூட்டணியின் மாநாட்டை
வவுனியாவில் நடாத்த தீர்மானித்துள்ளோம். அதற்கு முன்னதாக மாவட்ட நிறைவேற்று குழுக்கள் கூடி என்ன விடயம் பேசப்பட வேண்டும் எனவும் தீர்மானிப்பார்கள். அதற்கான நடவடிக்கைகள் உடனடியாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளன என அவர் தெரிவித்துள்ளார். யாழ் மக்கள் அச்சப்பட தேவையில்லை என்றும் பொதுமக்கள் அச்சமின்றி செயற்படவும் சட்ட ஒழுங்கை நிறைவேற்றவும் காவல்துறையினர் தயாராக இருக்கின்றார்கள் என மாவட்ட பிரதி பொலிஸ் மா அதிபர் காளிங்க ஜெயசிங்க அறிவித்துள்ளார். யாழ் நகரில் புத்தாண்டிற்கு முன்னிரவு இளைஞர் ஒருவர் மீது நடாத்தப்பட்ட கொலைவெறி தாக்குதல் தொடர்பாக கேள்வி எழுப்பிய போது மாவட்ட பிரதி பொலிஸ் மா அதிபர் இதனை கூறியுள்ளார். கடந்த வாரத்தில் யாழ் நகரில் நடைபெற்ற வன்முறை சம்பவம் பொதுமக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. குறித்த சம்பவம் தொடர்பில் 4 குற்றவாளிகளை கைது செய்து நீதிமன்றத்தில் முற்படுத்தியிருக்கின்றோம். 2 சம்பவங்கள் குறித்து புலனாய்வு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றோம். மேலதிக சாட்சிகளை எடுத்து மீதியான சந்தேக நபர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்குரிய நடவடிக்கைகளை எடுத்துக் கொண்டுள்ளோம். இதற்குரிய ஆலோசனைகள் என்னால் உயர் அதிகாரிகளுக்கும் காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கும் பொறுப்பு அதிகாரிகளுக்கும் வழங்கப்பட்டுள்ளது. குற்றச் செயல்களில் ஈடுபடுபவர்களை பிடித்து குற்றவியல் சட்டக்கோவையின் 81வது பிரிவின் கீழ் வழக்கு தாக்கல் செய்து வருகின்றோம். இனிவரும் காலங்களில் குறித்த நபர்கள் அவ்வாறான குற்றச் செயல்களில் ஈடுபடாமல் இருப்பதற்காக கட்டுக்கோப்பான சட்டப்பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தின் ஆணையை பெற்று வருகின்றோம் என்றார். இந்தியாவில் இருந்து சட்டவிரோதமான முறையில் இறக்குமதி செய்யப்பட்ட விவசாய பூச்சிக்கொல்லி மருந்து போத்தல்களுடன் சந்தேக நபர்கள் 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் வேலணை துறையூர் பகுதியில் வைத்து பெருமளவான விவசாய பூச்சிக்கொல்லி மருந்து போத்தல்களுடன் சந்தேக நபர்கள் 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சட்டவிரோதமான முறையில் பூச்சிக்கொல்லி மருந்து போத்தல்கள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக ராணுவ புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த தகவலை அடுத்து காவல்துறை விசேட அதிரடிப்படையினர் குறித்த சுற்றுவளைப்பை மேற்கொண்டுள்ளனர். பூச்சிக்கொல்லிகளின் பெறுமதியானது சுமார் 50 மில்லியன் ரூபாய் என தெரியவந்துள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் ஊர்காவல்துறை காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்களை மேலதிக விசாரணையின் பின்னர் அவர்களை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டனர். நிதி மோசடி தொடர்பில் முன்னாள் தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷ நாணயக்காரவிடம் வாக்குமூலம் பெறப்பட உள்ளதாக விசாரணை குழுக்கள் தெரிவிக்கின்றன. குறித்த நிதி மோசடி வெளிநாட்டு வேலைவாய்ப்பு வழங்கும் போது இடம்பெற்றதாக கூறப்பட்டுள்ளது. இந்த நிலையில் எதிர்கால விசாரணைகளில் வெளிவரும் தகவல்களின் அடிப்படையில் இது தொடர்பான வாக்குமூலம் பெறப்படும் என விசாரணைகளை முன்னெடுத்து வரும் காவல்துறை சிரேஷ்ட பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை நிதி மோசடி சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் மனுஷ நாணயக்காரவின் சகோதரர் திசர நாணயக்கார இன்று வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. நிதி மோசடி தொடர்பான முறைப்பாடுகள் குற்ற புலனாய்வு திணைக்களத்திற்கு தொடர்ந்தும் கிடைக்கப்பெறுவதுடன் அது தொடர்பான சாட்சியங்களும் பெறப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதனூடாக கிடைக்கப்பெறும் தகவல்களின் அடிப்படையில் மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் என விசாரணை குழுக்கள் குறிப்பிட்டுள்ளன. பின்லாந்தில் வேலைவாய்ப்பு பெற்றுத் தருவதாக கூறி 30 லட்சம் ரூபாவினை பெற்று மோசடி செய்தமை தொடர்பில் கம்பகா பகுதியைச் சேர்ந்த ஒருவர் திசர நாணயக்காரவிற்கு எதிராக முறைப்பாடு செய்திருந்தார். குறித்த முறைப்பாட்டின் பிரகாரம் கடந்த டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி பிபிலை பகுதியில் வைத்து குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் அதிகாரிகள் அவரை கைது செய்தமை குறிப்பிடத்தக்க விடயமாகும். ஜெர்மனியில் தீவிர குளிர்கால வானிலையால் விமான சேவைகள் பல ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அதன்படி நேற்றைய தினம் பிராங்க்பர்ட் விமான நிலையத்தில் திட்டமிட்டபடி 1090 விமானங்களில் 120 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. அத்துடன் மியூனிக் விமான நிலையத்தில் பனியை அகற்றும் பணிகள் காரணமாக ஒரு ஓடுதளம் மட்டுமே செயற்பட்டுள்ளதுடன் முன்னெச்சரிக்கையாக மியூனிக் விமான நிலையம் கடந்த சனிக்கிழமை 35 விமானங்களை ரத்து செய்துள்ளது. இதேவேளை ஸ்டுட்கார்ட் விமான நிலையத்தில் பனியை அகற்றும் பணிகள் மேலும் நின்றுள்ளன. கொலோனில் இரவும் காலை பொழுதிலும் 10 சென்டிமீட்டர் அளவில் புது பனி பெய்ததாகவும் சில சாலைகள் பனி மூடிய நிலையில் வாகனங்கள் செல்ல முடியாமல் இருப்பதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஜெர்மனியின் வானிலை சேவை நிர்வாகம் கடுமையான பனி எச்சரிக்கை விடுத்துள்ளதுடன் பொதுமக்கள் தங்கள் வீடுகளில் இருக்குமாறு அறிவுறுத்தியுள்ளது. இந்த கடுமையான குளிர்கால நிலை உலகளாவிய பயணிகளுக்கும் பொதுமக்களுக்கும் பெரும் சவாலாக மாறியுள்ளது.